67ஆம் சங்கீதத்தில் அந்த 2வது வசனத்தை படிங்க. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கடைசி 2 வசனம். பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமென். இன்னைக்கு என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு பிரசங்கத்தோட வந்தனும், அதுக்கேற்ற சங்கீதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் இல்லையா? எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை ரொம்ப கம்மியா எங்கேயோ அடியிலிருந்து அப்படியே மெதுவாக வெளியே வருது. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு சொல்றாரே அப்படின்றக்காக சொல்ற மாதிரியே இருக்கு. அப்படிதானே? நிச்சயமுடையவர்களாக இருந்தால் சத்தம் பலமா வரும். என் கர்த்தர் என்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நிச்சயம் இருந்துச்சுன்னா சத்தம் எப்படி தெரியுமா? என் தேவனாய கர்த்தர் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற சத்தத்தோடு என்ன செய்வோம்? அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுவோம். அந்த நிச்சயம் இல்லாமல் ஏதோ வந்திருக்கிறோம், சரி வந்தது கொஞ்சம் இருந்துட்டு போவன்ற மாதிரி வரதுனால இன்னைக்கு அனைவரும் நம்முடைய வாயில் எப்படி வருது? ஆசீர்வதிப்பார். அப்படித்தானே? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. தேடணும்ல, தேவசமத்துக்கு வரணும் இல்லையா? என்ன வரும்? 4 மணி நேரமா உட்கார போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதமானது நம்ம கிட்ட தான் இருக்கு. புரியுதா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டிய ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கிறது இல்லையா? மத்தேயின் சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஒரு கூட்டம் பரலோகத்துக்குள்ள போகிறது. தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் பரலோகத்துக்குள்ள போகும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லி அழைப்பார்களாம் தம்முடைய ஜனங்களை பார்த்து. இந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஒரு பார்த்து சொல்லுங்க, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென். நாம் எல்லாரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள். ஒரு காலத்துல சாபத்துல இருந்தோம், இன்னைக்கு நாம் எதற்குள்ள வந்திருக்கிறோம்? ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால தீர்க்கதரிசி இப்படியா சொல்கிறார், நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் எதற்காக கொண்டு வருகிறார்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாற வேண்டும். சாபத்துக்குள்ள இருந்த போது பல கட்டுகள், பல வியாதிகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், சொல்ல முடியாத கண்ணீர், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தெரியாம தற்கொலை பண்ணி செத்து போயிடலாமா அப்படிங்கிற சில சூழ்நிலைகள், இப்படி எல்லாம் பல காரியங்கள் அடிபட்டு உடைக்கப்பட்டதான ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதிலிருந்து அப்படியே அவர் தூக்கிட்டு வந்து அவனோட வாழ்க்கையை அப்படியே அவர் மாற்றுகிறார். அந்த கண்ணீர் களிப்பாய் மாறுகிறது, அந்த கவலை சந்தோஷமாய் மாறுகிறது. தற்கொலை செய்து சாக வேண்டும் என்கிற எண்ணம் மாறி நான் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை இயேசு அவர்கள் தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வாழக்கூடிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தரும்படியாக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்தார். அவர் வந்து தம்முடைய சொந்த ஜனங்களுக்காக வந்தார். அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அவர் என்ன பண்ணிவிட்டார்? நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மிடத்தில் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை எப்படிப்பட்டவர்களாய் மாற்றுகிறார்? பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைக்கும்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றும்படியாகவே என்ன செய்கிறார்? தம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு போனதுக்கு பிற்பாடு உண்டான ஆசீர்வாதம் அல்ல, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்துக்கு போனது பிற்பாடு அங்குள்ள ஆசீர்வாத சுதந்திரத்துக் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழும்படியாக மாத்திரம் அல்ல, இந்த பூமியில வாழும் பொழுதே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழும்படியாக ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம் பரலோகத்துக்கு போகும்போது பிச்சைக்காரனா போகக்கூடாது, ஒன்றும் இல்லாதவனாய் போகக்கூடாது, தரித்திரனா போகக்கூடாது, அடிபட்டு நொடிபட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு தரித்திரனை போல நம்ம என்ன செய்யக்கூடாது? பரலோகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வேணா வாழ்ந்துகிட்டான்னு சொல்லலாம், ஆனால் ஒரு கிறிஸ்தவனை அவன் வாழ்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும்.
கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்தவனை மற்ற எல்லா மக்களும் அவன் வாழ்ந்தான் என்று சொல்ல வேண்டும். அவன் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான், சுகத்தோடு வாழ்ந்தான், நன்றாக வாழ்ந்தான், குடும்பத்தோடு வாழ்ந்தான், மகிழ்ச்சியாக வாழ்ந்தான், நன்றாக இருந்தான் என்று ஒவ்வொருத்தரையும் குறித்து மற்றவர்கள் சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கையானது தேவனுடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் மாற வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்படி மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னோட லிஸ்ட் பெருசு, பாஸ் டைமை குறுக்கிட்டதுனால ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் ஷார்ட்டாக சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். முதலாவது வரும்பொழுது நீதிமொழிகள் எடுத்து வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று இருக்கிறது. படிங்க. 22:9. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கருணை கண்ணன் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், தன் ஆகாரத்திலிருந்து என்ன செய்கிறான்? ஏழைகளுக்கு, தரித்திரர்களுக்கு அவன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் இரக்கம் உள்ளவனாய் இருந்தால், ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாகிய ஒரு மனிதன் இரக்கம் உள்ளவனாய் இருந்தால், அவனை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவன் மட்டும் சாப்பிட்டு திருப்தியா வாழும்படியாக அல்ல, அவன் மூலமாக தரித்திரர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கத்தக்க விதத்தில் தேவன் அவனுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணக்கூடியதாகவே இருக்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். என் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. என் பாத்திரம் கண்களை திறந்து சொல்லுங்கள், என் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்றால் நிறைந்து வழியக்கூடியது. எண்ணெய் பாத்திரம் இல்லை என்று சொன்னபோது அந்த எண்ணெய் நின்று விட்டது. அதுவரையிலும் அந்த எண்ணெய் என்ன செய்யவில்லை? நிற்கவே இல்லை. அடுத்தடுத்த பாத்திரத்துக்கு வார்க்கும்படியாக அந்த ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருந்தது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இப்படி நம்முடைய வாழ்க்கையானது நமக்கு மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக அல்லாமல் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் நாம் இரக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படிப்பட்ட இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும். நாம் காட்டிருந்த இரக்கமானது நம் மூலமாக இயேசுவை அநேகர் கண்டு அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் நம்முடைய இரக்கமானது வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம்? இன்றைக்கு எத்தனை பேர் நம் இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம்? அவர் சொல்கிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வேதம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? இரக்கம் பெறுவார்கள். நாம் அநேகருக்கு இரக்கம் பாராட்டக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, பரிவு காட்டக்கூடிய மக்களாய் நாம் இருந்தால் தேவனிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது அவருடைய இரக்கத்தினாலும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகை இருக்கிறது. ஆனால் இரக்கத்தினாலேயும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர்களாக மற்றவர்களுக்கு பரிவு காட்டக்கூடிய, உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மையோடு நாம் இருக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி தேவன் என்ன செய்வார் என்றால், அவர் இரக்கமுள்ளவராக இருந்து நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு செய்யக்கூடியதாகவே இருப்பார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் இரக்கமுள்ளவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவர்களா என்றால் எப்படி? இரக்கமுள்ளவர் என்றால் எப்படி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு நபர், இவன் வாழ்க்கையில் செத்தா கூட இவன் மூஞ்சியில் முழிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நபர், உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சுருக்கட்டும், உங்களுக்கு எப்படி வேணாலும் நடந்திருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும், வழியில் போயிட்டு இருக்கும்போது அவன் கீழே தாகத்தில் சாக கிடக்கிறான்னு சொன்னால் உடனே நீங்கள் கண்ணீரோடு அவனுக்கு இறங்க வேண்டும். கண்ணீரோடு இறங்கி அவனுக்கு தண்ணீர் கொடுத்து, அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து, அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அவனை கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை, உபகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்படி செய்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற முடியும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்படி செய்ய முடியுமா? அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்கிறார். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிறான். அவன் கல்லறையில் அகப்பட்டு குற்றுயிரும் குலையுமாய் அவன் கீழே கிடக்கிறான். அந்த இடத்துல ஆசாரியனும் வருகிறான், லேவியனும் வருகிறான். எல்லாரும் பார்த்து விட்டு அவனை விட்டு விலகி போய்கொண்டே இருந்தார்கள். அந்த இடத்துல நல்ல சமாரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து அங்கேயே வந்து அவன் காயங்களை கட்டி அதோடு விட்டு போகாமல் தன் சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றி அவனை கொண்டு போய் சத்திரக்காரத்தில் ஒப்பு கொடுத்து, இவனை பார்த்துக்கொள் என்று கொஞ்சம் பணமும் கொடுத்து விட்டு, இன்னும் செலவானால் வந்து தருகிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தார்? அங்கே விட்டு போகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இரக்கத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நாம் இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருந்தால் தேவன் நம்ம நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் தடைபடாது. நம்மை தேடி வர வேண்டிய அந்த ஆசீர்வாதமானது நம்மை தேடி வந்து நிச்சயம் நம்மை சேரும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் வரும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது, எபிரேய நிருபத்தை எடுத்து வாசிங்க. எபிரேய நிருபத்துக்கு வரும்போது 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க.
இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் ஆ வராதவனாகிய இவன் ஆ. ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். தசமபாகம் என்பது ஒரு மனிதனை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தக்கூடியதாகவே இருக்கிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய வருமானங்களை தசமபாகத்தில் உண்மையா நீங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு சொல்ற இந்த சத்தியத்தை நீங்க கவனிச்சு இது எதுலெல்லாம் நீங்க ஒரு மிஸ்டேக்கோடு இருக்கிறீங்களோ, உங்களால் அந்த காரியத்தில் உங்களால் செய்ய முடியாமல் இருக்கீங்களோ, இன்றைக்கு அந்த காரியத்தை நீங்க தீர்மானம் பண்ணி அந்த காரியத்தை செய்யுங்க. நீங்க இதுவரையிலும் பெறாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். தசமபாகம் என்பது ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாகவே இருக்கிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, காணிக்கை குறித்தெல்லாம் அதிகமான வேதத்தில் பார்க்க முடியாது. தசமபாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு உரியது, அது பரிசுத்தமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு உரியது. அடுத்து என்னது? அது பரிசுத்தமானது. இன்றைக்கு நான் சம்பளம் வாங்கிட்டேன்னா சம்பளம் வாங்கின அடுத்த செகண்டே நான் முதலாவது தசமபாகத்தை எடுத்து பிரித்து ஆண்டருக்கு நான் வைக்க வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அது 50,000 வரலாம், 500 ரூபா வரலாம், 5 லட்சம் வரலாம், 50 கோடி வரலாம். எவ்வளவு வந்தாலும் என்னுடைய கையின் பிரயாசத்தில் தேவன் எனக்கு கொடுக்கிற வருமானத்தில் நிச்சயம் நான் தசமபாகத்தை எடுத்து வைத்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். காணிக்கை என்பது நம்முடைய மனப்பூர்வத்தின்படி செய்வது. தசமபாகம் என்பது கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காணிக்கை என்பது நம்முடைய மனப்பூர்வத்தின்படி செய்யக்கூடியது. அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செய்யலாம். 50,000 செய்யலாம், 5 லட்சம் செய்யலாம், 5 கோடி செய்யலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் காணிக்கை கொடுக்கலாம். அவங்க இடத்துக்கு கொடுக்கலாம், நகையை கொடுக்கலாம், பொண்ணு பொருள் எதை வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அதனுடைய மனப்பூர்வம் உங்களுடைய இஷ்டத்தின்படி நீங்கள் செய்யலாம். ஆனால் தசமபாகம் என்பது 10ல் 1, 100க்கு 10, 1000க்கு 100 என்று என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக எடுத்து பிரித்து ஆண்டருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இது கட்டளை. இது என்னது? தசமபாகம் என்பது கட்டளை. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கட்டளை என்று சொன்னால் செய்தே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்க ஆபிரகாம் தான் தசமபாகம் செலுத்துகிறான். ஆனால் அங்கே லேவி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து? யாரை குறித்து? லேவி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ செல்வி இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்க தசமபாகம் கொடுக்குறாங்க இல்லையா? தசமபாகம் கொடுக்கும்போது அவங்க மட்டும் கொடுக்கல, அவங்களுக்குள்ள ஒரு சந்ததி இருக்கிறது. அவங்களுக்குள்ள அடுத்து பிறகக்கூடிய சந்ததிகள் இருக்கிறது. அப்ப அவங்க மூலமாக அந்த சந்ததியிலும் என்ன செய்கிறது? அந்த சந்ததியிலும் என்ன செய்கிறது? தசமபாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்ப ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, அதன் பிற்பாடு உங்கள் சந்ததிகளுக்கும் என்ன செய்யப்படுகிறது? அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. தசமபாகம் என்பது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது அல்ல, நம் சந்ததிகளுக்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதனால தசமபாகத்தை குறித்த விஷயத்துல தயவு செய்து திருமணம் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருந்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் யாரெல்லாம் தசமபாகத்தில் உண்மை இல்லாம தசமபாகம் சரியா கொடுக்காம இருக்கீங்களோ, இன்றைக்கு கட்டாயம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் வருமானத்தில் நீங்க எனக்கு கொடுக்கறதுல அது எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்குண்டான தசமபாகத்தை நிச்சயம் நான் என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணி அதை நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? தசமபாகத்துடைய ஆசீர்வாதம் எப்படி வரும் தெரியுமா? அப்படி இல்லைங்க. கொடுக்கறதை எப்படி கொடுக்குமா? எப்படி கொடுக்குங்க? கூரை பிச்சுட்டு ஆண்டவர் சொல்றார், என் வானத்தின் பலகணியை திறந்து, என் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆஸ்வதிக்க மாட்டேனே என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். தசமபாகம் என்பது வானத்தை இரண்டாக பிளந்து பரலோகத்திலிருந்து சகல ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து நம்மிடத்தில் சேர்க்கக்கூடியதுதான் தசமபாகம் என்று சொல்வது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எங்க இருக்கிறது? மல்கியாக்கு வந்தீங்கன்னா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அழகாய் சொல்கிறார், என் தசமபாகத்தை என் பண்டக சாலையில் கொண்டு வந்து சேருங்கள் என்று சொல்கிறார். வாசிங்க, எடுத்தவங்க. என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கொண்டு வாருங்கள், பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போகட்டும், உங்களை ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். தசமபாகம் எவ்வளவு வெளியேறப்பட்டது என்று பாருங்கள். இடங்கொள்ளாமல் போட்டு ஆசீர்வதித்தால் நமக்கு பிற்பாடு 100 சந்ததிகள் வந்தாலும் திருப்தியாய் வாழ முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம மேல் வசிக்க பண்ணுவார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அந்த தசமபாக விஷயத்துல கவனத்தோடு நாம் தீர்மானம் பண்ணுகிறோம்? கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதான் அழகாய் ஒருவன் தீர்மானம் பண்ணி சொல்கிறான், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலேயும் நான் தசமபாகம் கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணுகிறான்.
கர்த்தருடைய ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாய் மாற வேண்டும். நம் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அதில் தசமபாகம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இரண்டாவது, இப்போ நீ உங்ககிட்ட இன்னொருத்தங்க வேலை செய்கிறாங்க, அவங்க விசுவாசிகள் என்று வைங்களேன். அவங்களுக்கு நம்ம வாரம் என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? உங்கள்கிட்ட ஒரு விசுவாசி வேலை பார்க்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்? லீவ் கொடுக்கணுமா? உதவி பண்ணக்கூடாது. அவன் கொடுக்க வேண்டிய தசமா உங்ககிட்ட தான் இருக்கு. அவன் கொடுக்க வேண்டிய தசமா யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப நான் கொடுக்காத வழிக்கு நீங்க வச்சுட்டீங்கன்னா தசமா யார்கிட்ட இருக்கும்? அது நல்லதா கெட்டதா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதனால தசமாகம் என்பது கர்த்தருக்குரியது. அந்த குறியதை கொண்டு போய் பலிபீடத்தில் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். அது செலுத்துவதற்கு யாரும் என்ன செய்யக்கூடாது? தடையாய் மாறவே கூடாது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். தசமாக குறித்த காரியத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில 19 வயசுல ரசிக்கப்பட்டேன். 19 வயசுல ரசிக்கப்பட்டேன். எனக்கு எந்த வேலையும் தெரியாது, அவ்வளவுக்கு எந்த வேலையும் பழக்கவழக்கம் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்து ஒவ்வொரு வேலையை கற்றுக்கொள்ளும்படியான கிருபையையும் அனுகூலமான வழியை திறந்து கொடுத்தார். ஊழியக்காரங்க மூலமாக, சொந்தக்காரங்க மூலமாக அனுகூலமான வழியை திறந்து கொடுத்தார். என்றைக்கு தேவன் எனக்கு அனுகூலமான வழியை திறந்து கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரோ, அன்றையிலிருந்து என்னோட 19 வயதிலிருந்து இன்றைக்கு வரையிலும் என் சம்பளம் என் கையில வந்த உடனேயே தசமபாகத்தை எடுத்து வைத்து விடுவேன். தசமபாகத்தை எடுத்து வைத்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது அதை கொடுத்து ஜெபித்து விட்டு தான் வருவேனே தவிர தசமபாகத்தை ஒரு நாள் தாமதமாக கொடுத்த ஞாபகம் கூட எனக்கு கிடையாது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதனால நாம் எந்த அளவுக்கு தசமபாகத்தில் உண்மையாக இருந்து கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தில் உண்மையுள்ளவராக இருப்பார். நமக்கு தேவையானவைகளை தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் ஆண்டு தந்து என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிக்க அவர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். மூன்றாவதாக 128ஆம் சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா முதல் 4 வசனங்களை வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். படிங்க. ஆமே. இங்க கர்த்தருக்கு பயப்படும் மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா எப்படி? ஏதாவது 1-2 எக்ஸாம்பிள் இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா எப்படி? யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான். யோசேப்புன்னு ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தவறான காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வருகிறது. கர்த்தருக்கு பயந்து இந்த பொல்லாப்பை எப்படி நான் செய்வேன் என்று அந்த பாவத்துக்கு, அந்த அசுத்தத்துக்கு விலகி ஓடக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயமுள்ள மனிதனாக இருந்தால் அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு தேவையில்லாத காரியங்கள், தன் வாழ்க்கையை, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு அவன் இடம் கொடுக்கவே மாட்டான். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோம்? கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியான வழியில நாம் நடக்கூடியதா நாம் இருக்கிறோம்? கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாம் எந்த இடத்துல இருந்தாலும், நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும், யாரிடத்துல பேசிக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை கவனிக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் நடுவில் இருக்கிறார் சிந்தையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவ பயத்தோடு நாம் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தேவபயம் உள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதாகவே இருப்பார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் காணப்படுகிறோம் இல்லையா? ஈசாக்கை பரிசீலித்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் என்று நான் இதனால் அறிவேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் நீர் என்று அறிவேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். கேட்கிற சத்தியத்துக்கு, கேட்கிற வசனங்களுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள்தான் உண்மையாலுமே கர்த்தருக்கு பயப்பட பயமுள்ளவராய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை நஷ்டத்துல, அவருடைய வாழ்க்கை ஒரு நஷ்டத்தில், ஒரு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அவருக்கு பயந்து வாழ்ந்தால் போதும். நமக்கு தேவையானவைகளை தேவையான நேரத்தில் தேவனும் தர அவர் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனைவே நம்முடைய வாழ்க்கையில நாம் வீட்டில் இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல நாம் இருந்தாலும் நாம் கர்த்தர் பயப்படுறதான ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அப்படி கர்த்தர் பயப்படுற பயமுள்ளவர்களாக நாம் இருந்தால் பொல்லாப்பான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்?
ஆசீர்வதி. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் ஆ உதாசனத்துக்கு உதாசனத்தையும் ஆ சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆபிரகாம் யாரை ஆசீர்வதித்தான்? ஆபிரகாம் யாரை ஆசீர்வதித்தான்? சத்தமா சொல்லுங்களேன். ஈசாக்கை ஆசீர்வதித்தான். ஈசாக்கை யாரை ஆசீர்வதித்தான்? யாக்கோபு யாரை ஆசீர்வதித்தான்? யோசேப்பியா? யோசேப்புடைய 2 குமாரர் என்ன செய்கிறான்? அவன் ஆசீர்வதிக்கிறான். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இல்லையா? இவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்த ரகசியம் என்னவென்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல ஆபிரகாமுடைய வேலைக்காரன் போகும்போது அவன் இப்படியாக அழைத்து வீட்டுக்குள்ள வரவழைக்கிறான். எப்படி? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நம்முடைய வாயில வருகிற வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தைகளா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இல்லையா? நமக்கு பிடிக்காதவர்களோ பிடித்தவர்களோ நம்ம வெறுக்கிறவர்களோ வெறுக்காதவர்களோ யாரா இருந்தாலும் சரி, நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தையிலோ நாம் வாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? ஆனா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சங்கீதத்துல, வாயில வந்து ஆசீர்வதிக்கிறாங்களா, உள்ளத்திலேயோ சபிக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறது. உள்ளத்துல என்ன செய்யறாங்களா? சபிக்கிறாங்கன்னு இருக்கிறது. இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேச வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ ஆசீர்வதிக்க வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அனைவருக்கு நீ ஆசீர்வாதத்தை தர வேண்டும். ஆசீர்வாதம் என்பது நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகக்கூடியது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் என்பது நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகக்கூடியது. ஏனென்றால் நாம் தான் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களே நம்மிடத்தில் தான் தேவன் வைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கக்கூடிய மக்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நாம் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளை நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வார்த்தைகளை தேவன் அங்கீகரிப்பார். நம்முடைய வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து நம் மூலமாய் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்க அப்படி ஆசீர்வதித்து பாருங்களேன், அநேகர் நம்மிடத்தில் வந்து விடுவார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அநேகர் நம்மை தேடி வந்து விடுவார்கள். இந்த இடத்துக்கு போன நிச்சயமா நான் ஆசீர்வாதமா இருப்பேன், இந்த இடத்துக்கு போன நிச்சயமா என்னோட வாழ்க்கை மாறும் என்று அநேகர் நம்மை தேடி என்ன செய்வார்கள்? வரக்கூடியவர்களாய் மாறுவார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை. இன்றைக்கு ராபோஜனத்தினால். இன்னைக்கு என்ன நாள்? ராபோஜனத்தினால். அந்த ராபோஜனம் எப்படிப்பட்டது? யாருக்கா தெரியுமா? அந்த ராபோஜனம் எப்படிப்பட்டது? ராபோஜனம் எடுக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் திருவிருந்தின் மூலமாக, தம்முடைய ரத்தத்தின் மூலமாக, தம்முடைய மாம்சத்தின் மூலமாக தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? போதும். இங்கே இந்த திருவிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிற மக்கள் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படக்கூடிய மக்களாகவே இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? நம்முடைய பாஸ்டர் அடிக்கொருக்க சொல்லுவாங்க. என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்களேன். தெரியலையா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யார் மூலமா நமக்கு வந்திருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு வருகிறது. எப்படி அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது? அவர் ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய மாம்சத்தை புசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அவர் தருகிறார். வாசியுங்கள். கலாத்தியருக்கு வரும்போது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சந்ததிக்கு என்று அந்த சந்ததி கிறிஸ்துவே. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? கிறிஸ்துவின் மூலமாக தருகிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்தில் நிச்சயம் நாம் கலந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எப்படி நாம் திருவிருந்தில் கலந்து கொள்கிறோமோ அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை தேவன் செழிப்பாய் மாற்றுவார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய ரத்தம் சாபமா ஆசீர்வாதமா? சத்தமா சொல்லுங்க. இல்லையா?
சாபத்தை மாற்றி, பாவத்தை கழுவி, சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றக்கூடியதான் இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நாம் திருவிருந்து எடுத்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மாதமும் நாம் எந்த காரியத்துல செய்ய இருக்கிறோமோ இல்லையோ, திருவிருந்து காரியத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும். திருவிருந்து இருக்கும்போது நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். மனிதரிடத்தில் ஏதாவது ஒப்புரவ வேண்டிய காரியங்கள் இருந்தால் மனிதரிடத்திலும் ஒப்புரவாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? திருவிருந்தில் கட்டாயம் நாம் கலந்து கொள்ள வேண்டும். திருவிருந்தை ஒரு நாள் கூட நாம் என்ன செய்யக்கூடாது? தவற விடவே கூடாது. அப்படி நாம் சரியான இடத்துல இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று இன்றைக்கே சொல்லுங்கள். ஆண்டவரே நான் இரக்கமுள்ளவனாக இருப்பேன், ஆண்டவரே நான் தசமாக செலுத்துவதில் உண்மையாக இருப்பேன், உமக்கு பயந்து நடக்கிற விஷயத்துல நான் உமக்கு பயந்து நான் நடப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே அது மட்டுமல்ல, நான் அநேகரை ஆசீர்வதிப்பேன், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க தேவன் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.